இந்த புதிய அவதாரத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேவ்ஸில் பிரதமர் மோடியுடைய மெடிடேஷன் படம் வெளியானது. அதாவது அடுத்த 48 மணி நேரம் வரை பிரைம் மினிஸ்டர் மோடி யாரிடமே பேச மாட்டார், எங்கு யாரையுமே சந்திக்க மாட்டார், எந்த விதமான வேலையும் பார்க்கும். இந்த நாட்டில் ஒரு தாக்குதல் நடக்கிறது அல்ல, இந்த நாட்டிற்கு மிக முக்கியமாக ஏதோ தேவைப்படுகிற போது அந்த தருணத்தில் அவருக்கு பின்பு யார் என்கிற இந்த கேள்வியை கேட்டபோது எந்த விதமான விளக்கமும் தெரிய வரவில்லை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிரதமர் மோடியின் இன்னொரு ஐசோலேட்டட் பயணம், அதாவது மெடிடேஷனில் பிரைம் மினிஸ்டர் மோடி சென்று விட்டார். கடந்த 67-68 நாட்களாக இந்த நாட்டில் நடந்த தேர்தலும் போது பல்வேறு பொய்களை பேசி, பல்வேறு ப்ரொபகண்டாவை பரப்பி, பல்வேறு டெலிவிஷன் இன்டர்வியூக்கள் வழியாக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியதற்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடியின் இந்த புதிய அவதாரத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். கன்னியாகுமரியில் விவேகானந்தா கேவ்ஸில் பிரதமர் மோடியுடைய மெடிடேஷன் படம் வெளியானது. அதாவது அடுத்த 48 மணி நேரம் வரை பிரைம் மினிஸ்டர் மோடி யாரிடமே பேச மாட்டார், எங்கு யாரையுமே சந்திக்க மாட்டார், எந்த விதமான வேலையும் பார்க்க மாட்டார். இந்த நாட்டு பிரதமராக இருந்து கொண்டு அவர் இது போன்ற திடீர் என்று ஐசோலேட் ஆகிவிட்டால் இந்த நாட்டில் ஒரு தாக்குதல் நடக்கிறது அல்ல, இந்த நாட்டிற்கு மிக முக்கியமாக ஏதோ தேவைப்படுகிற போது அந்த தருணத்தில் அவருக்கு பின்பு யார் என்கிற இந்த கேள்வியை கேட்டபோது, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யார் என்று கேட்டபோது எந்த விதமான விளக்கமும் தெரிய வரவில்லை. நரேந்திர மோடி எப்படி இது போன்ற வேலையை பார்க்கலாம் என்று நீங்க பார்க்கும்போது, நரேந்திர மோடி has been criticized for spending record time in election campaign during his 10 years tenure. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் தன்னுடைய கட்சிக்கு பிரச்சாரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தாரே ஒழிய இந்த நாட்டிற்காக என்ன செய்தார் என்கிற இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் மீது எடுத்து வைக்கப்படுகிறது. இதே இடத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய மெடிடேஷன் விவேகானந்தா ராக்ஸ் கன்னியாகுமரியில் நடக்கும்போது சவுத் பிளாக்குடைய அடுத்த இன்சார்ஜ் யார், பிரதமர் மோடியுடைய முடிவுகளை, அவருடைய ஃபைல்ஸ்களை, அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட், அதாவது இந்த நாட்டிற்காக ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் யார் எடுக்க போறார் என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை யாருமே கொடுக்கவில்லை. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள், as per the last list of council ministers issued on July 6, 2022, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் 2022 ஆண்டு வெளிவந்த அந்த பட்டியலை பார்க்கும்போது ராஜ்நாத் சிங் யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ் த நெக்ஸ்ட் இன் லைன் டர்ம்ஸ் ஆஸ் அ சீனியரிட்டி. ராஜ்நாத் சிங் தான் மோடிக்கு அடுத்தபடியாக சீனியர் லீடராக இருக்கிறார் ஒழிய பிரைம் மினிஸ்டர் யாரையுமே டெக்னிக்கலாக பிரைம் மினிஸ்டர் இஸ் unable to discharge his duty as he is meditating. பிரைம் மினிஸ்டர் எந்த விதமான டியூட்டியும் வெளிவிட முடியாது, அவர் ஒரு மெடிடேஷனில் அமர்ந்திருக்கிறார் என்று. இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, no one has been appointed as deputy prime minister by Modi. பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு அடுத்தபடியாக அவர் இல்லாத பட்சத்தில் யார் முடிவுகளை எடுப்பார் என்கிற அந்த வேலையும் இவர் பார்க்கவில்லை. In his first term when touring to US in September 2014, Rajnath Singh, then Home Minister, was officially duped by Modi to handle urgent government business. There was no note issued to this effect. 2014 ஆண்டு அவர் US பயணத்தில் போன போது செப்டம்பர் 2014 ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்போ ஹோம் மினிஸ்டராக இருந்தார். அவர்தான் எனக்கு பின்பு நான் இல்லாத பட்சத்தில் இவர்தான் எல்லா முடிவுகளை எடுப்பார் என்று எழுதி வைத்து போனார். ஆனால் இந்த முறை எதுவுமே செய்யவில்லை. பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து மே 30 அதாவது மே 30 தான் 45 மணி நேரத்திற்கு பிரைம் மினிஸ்டர் யாருமே சந்திக்க மாட்டார் என்று கூறிய பின் கூட யார் அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் செய்வார் என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. ஃபார்மர் பிஎம்ஓ ஆபிஷியல், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் உடைய முன்னாள் அதிகாரி, அவரிடம் இந்த கேள்வி கேட்டபோது அவர் கொடுத்த பதில், he has to name acting PM since he is sole head of nuclear command. நியூக்ளியர் கமாண்ட் உடைய அதிகாரி, ஒரு மிக முக்கியமான நபராக பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கிறார். அதனால் பிரைம் மினிஸ்டர் இது போன்ற
லீவுகள் எடுக்கும்போது, இது போன்று ஐசோலேட் ஆகும்போது அவர் நியமித்து விட்டு தான் போக வேண்டும். He added, it is very irresponsible for him to not appoint someone in charge. ரொம்பவே irresponsible-ஆன வேலையை பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கிறார். அவருக்கு பதிலாக வேற யாரையுமே நியமிக்காமல் வெளியேறிய காரணத்தால். A former cabinet secretary, அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவர் கொடுத்த பதில், the PM cannot go totally incognito on very urgent matters like serious border issues with China and Pakistan. Prime Minister Modi இப்படியெல்லாம் வெளியே போக முடியாது. ஒரு சீரியஸ் இஷ்யூ வருதுன்னு நீங்க பாருங்க, பாகிஸ்தான் சைனாவுடன் ஒரு போர் போன்ற சிச்சுவேஷன் வரும்போது என்ன செய்ய முடியும்? யார் அந்த கமாண்டை எடுக்க முடியும்? He will have to be woken up from his meditation in such event. However, routine matters can be handled by his cabinet and senior minister. மற்ற விஷயங்கள் சீனியர் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர் பார்க்க முடியும். ஆனால் இது போன்ற சிச்சுவேஷன் வந்தால் அவர் இது போன்று ஒழிய முடியாது. ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி, அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவர் கொடுத்த பதில், there are no clear answer but 3 things need to be taken into account. தெளிவான ஆன்சர் எதுவுமே கிடையாது, ஆனால் 3 விஷயங்களை நீங்க முக்கியமாக கவனிச்சு பார்க்க வேண்டும். முதல் விஷயம், government is probably running itself and doing a better job of without ministers around, most of whom are election mode anyways. அரசாங்கம் ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் வேலை பார்க்குது. ஏன்னா எந்த மினிஸ்டருமே வேலை பார்ப்பதில்லை. அனைத்து நபர்களுமே தேர்தல் பிரச்சாரங்களில் பிஸியாக இருக்கிறார்கள். ஆர் அட்லீஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் டு வென் ஐ வாஸ் இன் சர்வீஸ். நான் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சில வேலைகள் நடக்கும், ஆனால் இப்போ அதுவுமே நடப்பதில்லை. In the eventually that situation developed that perhaps calls for the prime ministerial decision, then the PMO would probably take decision. பிரைம் மினிஸ்டருடைய தேவைப்படும் போது பிஎம்ஓ தான் அதற்கான முடிவுகள் எடுக்குமே ஒழிய வேறு யாருமே எடுக்க மாட்டார்கள். ஏன்னா அதற்கு தகுதியானவர்கள் யாருமே கிடையாது. Whether he needs to be disturbed, then ask for really instructions. அவரை டிஸ்டர்ப் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்க வேண்டும். மூணாவது, I would be very surprised if PM was ever completely incognito. It is just not happen. நான் ரொம்பவே ஆச்சரியமாக இதை பார்க்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி இது போன்ற வேலையை பார்ப்பாரா என்று. ஆனால் இந்த முறை அவர் இன்காக்னிட்டோ, அதாவது யாருமே டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்கிற ஒரு மோடில் போனதை நான் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கிறேன். The senior formal officer, PMO உடைய ஒரு முன்னாள் அதிகாரி, bureaucrat, அவரிடம் இந்த கேள்வி கேட்டபோது, well versed with the nuclear protocol, said for nuclear side there is a clear line of authority succession laid down in case of PM or anyone in the chain command inspected or killed absent. Same is true for defense. Not sure about rest civil side. About the constitutional position. நியூக்ளியர் சைடாக ஒரு பிரதமர் கொல்லப்படும் போதோ இல்லை இது போன்ற ஏதோ ஒரு முடியாமல் போன பட்சத்தில் டிஃபென்ஸ் அதற்கான வேலையை பார்க்கும். நியூக்ளியர் வெப்பன் போன்ற விஷயங்களே டிஃபென்ஸ் அதற்கான அதிகாரங்கள் இருப்பார்கள். ஆனால் சிவில் சைடில் யார் இந்த வேலையை பார்ப்பார் என்பது யாருக்குமே தெரியாது. இன்னொரு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒபிஷியல் கொடுக்கும்போது, டெக்னிக்கலி நோ நீட் டு பி இன்சார்ஜ். டெக்னிக்கலி யாருமே இன்சார்ஜ்ல இருக்க தேவையே இல்லை. ஹி இஸ் த மெடிடேஷன் பட் நாட் இன்சார்ஜ். மெடிடேஷன்ல தான் இருக்கிறாரு ஒழிய அவர் காணவெல்லாம் போகவில்லை. ஆர் இன் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் காமா, அவர் மெடிக்கல் எமர்ஜென்சியிலும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இட் இஸ் செல்ஃப் இம்போஸ் ஐசோலேஷன் can be violated in case of emergency. அவர் தானாக வந்து போயிருக்கிறார். ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அவர் திரும்பி வந்து விடுவார். He went on to say the rules of business are pretty clear. Only uninterruption situation that can happen in nuclear activity in our neighborhood, and the protocol would demand the PM be alerted, overriding religious dictation. தன்னுடைய ரிச்சுவல், தன்னுடைய ரிலிஜியஸ் பிராக்டிஸ்களை அவர்கள் பெர்ஃபார்ம் செய்யும் போது ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது நாங்கள் அவரை எழுப்பி விட்டு விடுவோம். அதையெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. இதே போன்றுதான் 2019 ஆண்டு தேர்தலும் போது, ஜெனரல் எலெக்ஷனும் போது கேதார்நாத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு மெடிடேஷன் மோடில் போனால் 17 மணி நேரத்திற்கு, இந்த முறை 45 மணி நேரம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரதமர் மோடியுடைய ரிலிஜியஸ் மோடுகளை எதற்காக தட்டி கேட்கவில்லை? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறது. இது போன்ற தருணத்தில்
ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் எடுத்து வைத்து, ஒரு மதத்தின் அடையாளத்தை வைத்து பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டர்களை ஏமாற்ற பார்க்கிறார். இதை பற்றின பல்வேறு கேள்விகளை பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிய பின் கூட 2019 ஆண்டும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. 2024 ஆண்டும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. மட்டனை கொண்டு வந்தார், மங்கள் சூத்திரை கொண்டு வந்தார், ஹிந்து முஸ்லிம் என்கிற ஆங்கிலை கொண்டு வந்தார், வோட் ஜிஹாத் போன்ற வார்த்தைகளை கூறினார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. இப்ப கடைசியில் ஒரு சாமியார் உடையில் பிரதமர் மோடியை நீங்க பார்க்கும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், படிக்காத நபர்கள், அவர்களை எந்த அளவில் ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸை வைத்து ஒரு ரிலிஜியனின் பேரில், ஒரு மதத்தின் பேரில் ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பிரதமர் மோடி பார்த்து வருகிறார். இதை தாண்டி எந்த அளவில் அவர் பொய்களை கட்டுக்கதையாக எடுத்து வைத்திருக்கிறார். இது எல்லாத்தையுமே பார்த்ததற்கு பின்பு கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருப்பது, இந்த நாட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தல் நடக்கவில்லை என்பது ஒரு தெளிவான விஷயமாக தெரிய வருகிறது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த பதிவை பகிருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.